Hello all, welcome back to my channel. I hope you all are doing great. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த கெரோட்டே கிரானைட் பேன் வாங்கியிருக்கேன். இது 28 சென்டிமீட்டர் கிரானைட் பேன் வித் கிளாஸ் லிட். இந்த பேனில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக சமைக்க போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது சிக்கன் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ இந்த பிரியாணிக்கு நான் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு 1/2 kg பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ ஒரு 5 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே அந்த 1/2 kg சீரக சம்பா ரைஸும் ஊற வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி செய்கிறப்ப அது ஊறிடும். ரொம்ப நாளாக பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாட் வாங்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இப்போ கிரானைட் பேன் வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த பேன் வாங்கியிருக்கேன். என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம தம் போடுறதுக்குன்னு தனியாக மேலே எதுவும் ஹாட்டாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிளாஸ் லிட்லேயே நம்ம தம் போட்டுக்கலாம் ஈஸியாக. நம்ம பிரியாணி ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த பிரியாணி ரெசிபிக்கு ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்குன்றனால ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 எடுத்துக்கலாம் உங்கள் மிளகா காரம் இல்லாத பட்சத்தில். நெக்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, அப்புறம் ஸ்டார் ஆனிஸ், பிரியாணி லீஃப் எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் 1 kg செய்கிறீங்க அப்படின்னாலும் இதில் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சூடானதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் சாட்டே பண்ணிக்கலாம். ஏன்னா பிரியாணியோட டேஸ்ட்டே வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது. அதை நல்லா வதக்கி கிரேவி மாதிரி ஆக்குனா தான் பிரியாணியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரியோ இல்லை நல்லா வதங்காத மாதிரியோ இருந்தால் ஒரு இனிப்பு டேஸ்ட் பிரியாணியை ஸ்பாயில் பண்ணிவிடும். இந்த வெங்காயத்தை நான் வதக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் வைடான பேனாக இருக்கிறதுனால வெங்காயம் வதக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிரியாணி சிக்கனையும் சிக்கன் 65யும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். தட் எனக்கு ஈஸியாக இருக்கும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஈஸியாக இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. தட் பிரியாணி சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகி நம்ம குக் பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகிடும். அதே மாதிரி நல்லா சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும் மசாலாஸ் எல்லாமே. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தக்காளி நல்லா குழைய வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கலைன்னா பிரியாணி நல்லாவே இருக்காது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு. இப்போ ஒரு மூடியை போட்டு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். சிலர் தக்காளி போட்ட உடனே இஞ்சி பூண்டு சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணால் ஒரு ராஸ்மெல் போகாத மாதிரியும் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட அந்த துகள்கள்லாம் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே. அதனால நான் எப்போவுமே நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். தட் கிரேவியோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பிளெண்ட் ஆகி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இருந்தாலும் பிரியாணி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மல்லித்தலையும் புதினாவும் நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணியில் போட்ட மசாலா ஐட்டம் தான் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு கொஞ்சம், அப்புறம் தயிர் ஒரு 100 கிராம், ஒரு பாதி கையளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இந்த சிக்கனை ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன்.
இதில் நம்ம தயிரும் ஆட் பண்ணணும். ஸோ இருந்தாலும் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கன் கொஞ்சமாக வேகட்டும். சிக்கன் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் நல்லா கேர்டில் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் கிரேவி நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இப்போ மூடி போட்டு சிக்கனை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். சீரக சம்பா ரைஸோட ரேஷியோ வந்து 1:2. ஸோ வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துருக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி எடுத்து அளந்து இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் உப்பு கொஞ்சம் கரிப்பெடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் கரெக்டாக இருக்கும். இல்லைனா பிரியாணியில் உப்பு கம்மியாகிடும். எனக்கு ஆகிற பெரிய மிஸ்டேக்கே அதுதான். தண்ணியில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணது ரொம்ப ஜென்டிலாக நம்ம அந்த அரிசியை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட் அரிசி உடையாமல் இருக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றினோடனே பிரியாணியை தம்மில் போட்டுடலாம். உங்கள் வீட்டு அடுப்பில் இருக்கிறதுலையே சின்ன ஃப்ளேமில் கம்மியாக லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் தம் போட்டுருங்க. இந்த கிளாஸ் லிட் இருக்கிறனால நம்ம தம்முக்கு வந்துட்டு மேலே எதுவும் வைக்க வேண்டியதில்லை. அந்த ஹோல்ஸில் ஒரு கிராம்போ இல்லை ஏதாச்சும் வச்சு அடைச்சிக்கலாம் நம்ம. ஸோ தட் தம் ஆயிரும் சீக்கிரமாக. 15 மினிட்ஸ் நம்ம தம்மில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த பக்கமாக பிரியாணி தம்மில் ஆகிட்டுருக்கவே நான் வந்து இப்போது ரைத்தா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ரைத்தா கொஞ்சம் க்ரீமியாக வரதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். விஸ்கை எடுத்துகிட்டு தயிரை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் விஸ்க் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், கொத்தமல்லி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பச்சை மிளகா ஏதாவது வேணால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிரியாணிக்கு இன்னொரு சைட் டிஷ்ஷாக நான் வந்து இங்கே முட்டையை வேக வச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம ரைத்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். மீன்வைல் முட்டையும் ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் பிரியாணி ஆல்மோஸ்ட் தம் முடிய போகுது. ஸோ அதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ பிரியாணி தம் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே இறக்குனதுக்கப்புறமா அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சர்வ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ண வச்சுருக்கேன் சிக்கன் 65 பொரிக்கிறதுக்காக. அப்படியே முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் ஒரு கோல்ட் வாட்டரில் போட்டுட்ருக்கேன் பீல் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம இப்போ சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட போகலாம். கொஞ்சம் எண்ணெய் ஓவராக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் டக்குன்னு ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் சிக்கனும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சிக்கன் 65 ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் அப்லோட் ஆகிருக்கு. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலில் சண்டே ஸ்பெஷல் வ்ளாகில் சிக்கன் 65 ரெசிபி இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ லஞ்சை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஜென்டிலாக அதை ஓரத்துலேருந்து எடுத்து விடணும், இல்லைனா அரிசி உடஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி லஞ்சை சூப்பராக சாப்பிட போகிறோம். ஸோ பிளேட்டில் பிரியாணி சர்வ் பண்ணியாச்சு. நம்ம சிக்கன் 65 வச்சாச்சு. தென் ரைத்தா, ரொம்ப க்ரீமியான ரைத்தா. ஸோ இந்த மெத்தட் தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அவிச்ச முட்டையை வச்சு நம்ம லஞ்சை முடிச்சிட போகிறோம். பிரியாணி ரொம்ப சூப்பராக டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த பேனில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி. நீங்களும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆஃப்டர் அ கிரேட் லஞ்ச் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம வீக்கெண்டை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. I hope you all like it. Do like, share and subscribe to my channel. Thanks for watching.